ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அன்பு தங்கமே, வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகளை நீ பார்க்கிறாயா? புரிந்துகொள், வாழ்க்கையில் நீ அதிகமான சந்தோஷங்களை பார்க்க போகிறாய் என்று. வாழ்க்கையில் இரண்டு நபர்கள் இருப்பார்கள். ஒருவன் சந்தோஷத்தை தருபவன், இன்னொருவன் சந்தோஷத்தை கெடுப்பவன். ஒருவன் பாடத்தை சொல்லித் தருவான், ஒருத்தவன் நம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர பாலமாகவே இருப்பான். இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் இங்கு இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? பிரச்சனைகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது என்று நினைக்காமல் போகும் என்று நினைத்துக்கொள். ஏனென்றால் நம் மனதிலிருந்தும் வாயிலிருந்தும் வரும் வார்த்தைகள் மட்டுமே தான் நமக்கு மிகப்பெரிய சக்தியே. அதனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், வாழ்க்கையை எப்பொழுதும் சாதாரணமாக நினைக்காதீர்கள். கஷ்டத்தை தருவதுதான் வாழ்க்கை. எப்பொழுதும் நம்மை பாடாக படுத்துகிறது என்று நினைக்காதீர்கள். பாடத்தை சொல்லித் தருகிறது. வாழ்வில் அடுத்த கட்டத்திற்கு நகரப் போகிறோம் என்று நீங்கள் நினைங்கள். ஒன்று கவனித்திருக்கிறீர்களா? நம் வாழ்வில் கஷ்டங்கள் வரும் பொழுதுதான் அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் என்பதை யோசிப்போம். அதுவே சந்தோஷமாக இருக்கிறோம் என்றால் அடுத்த கட்டம் என்னவென்று யோசிக்கவே மாட்டோம். ஏனென்றால் நாம் ஏற்கனவே சந்தோஷமாகத்தானே இருக்கிறோம் என்று நாம் அடுத்தடுத்து புது புது விஷயங்களை செய்யவே மாட்டோம். அதனால்தான் கஷ்டம் வருகிறது. கஷ்டம் வந்தால் உன் வாழ்வில் நீ அடுத்த கட்டம் என்ன என்பதை புதிதாக யோசிப்பாய். அதன் மூலமாக உன் வாழ்க்கை வளரும். இப்படிதான். அதுவே சிலர் என்ன தெரியுமா நினைக்கிறார்கள், இன்று ஒரு வேலை செய்தால் நாளை அதனால் மிகப்பெரிய வருமானம் வரணும் என்று. அப்படியெல்லாம் அல்ல. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நீங்கள் நிலையாக ஒரு வேலையை செய்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்கள் கையில் தாராளமாக அனைத்து செல்வங்களும் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் தொடர்ந்து ஒரே இடத்தில் கவனத்தை செலுத்துகிறீர்கள் என்பதற்காக நீங்கள் இன்னும் மேலும் மேலும் உங்களுடைய முயற்சியில் நீங்கள் எவ்வளவுதான் தோற்று போனாலும் முயற்சியை போட்டு போட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பீர்கள். நீங்கள் என்னுடைய பிள்ளை, அதனால் எப்பொழுதும் கவலைப்பட வேண்டாம். ஏதாவது கஷ்டம் வந்தாலும் அடுத்தடுத்து தீர்வை நான் உனக்கு தந்து விடுவேன். எந்த ஒரு நிலையிலும் உன்னை நீ எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளாதே. நீ நீயாக இரு. உனக்கென்ன வேண்டுமோ அதை என்னிடம் கேள். அதற்கான முயற்சியை எடு. வாழ்வில் உனக்கான அனைத்து வாய்ப்புகளும் கிடைக்கும். வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று நினைக்காதே. இனி வாய்ப்புகள் அனைத்தும் உன்னை தேடி தேடி வரும். ஆனால் நீ விட்டு விடாதே. சில சமயங்கள் வாய்ப்பு உன்னை தேடி வருகிறது. ஆனால் நீ என்ன செய்கிறாய்? வாய்ப்பு எனக்கு இப்பொழுது வேண்டாம், இப்படியெல்லாம் சொல்கிறாய். வாய்ப்பு எப்பொழுது வருமோ அதை பெற்றுக்கொண்டு மேலும் மேலும் வளர்ந்து உங்களை யார் கீழே போட்டு மிதிக்கலாம் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு நேராக நின்று காட்டு. புரிகிறதா? எல்லோரும் நினைப்பது என்ன தெரியுமா? நீ கெட்டு போக வேண்டும் என்பது. வாழ்க்கையில் நிச்சயமாக நான் சொல்கிறேன், அடித்து ஒரு நாளும் ஒரு பொழுதும் வாழ்வில் நீ கெட்டு போகவே மாட்டாய். நீ சந்தோஷமாக இருப்பாய். அனைத்து தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் உன்னுடன் இருக்கும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.